Hello guys, welcome to Ganu channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பைத்தான்ல இருக்கிற கிளாஸ்ல எப்படி ஒரு மெத்தட் எழுதுறது, தென் அந்த மெத்தடுக்கு எப்படி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றது, தென் அந்த மெத்தட்ல இருக்க ஆர்குமெண்ட்ஸ் எப்படி ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஓவர் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பைத்தான்ல ஒரு மெத்தட் எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸுக்கு நேம் வந்து டெக்கனுன்னு வச்சுக்கிறேன். கிளாஸுக்கு நேம் எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரெண்டு வேர்டு இருக்குன்னா ரெண்டு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேப்ஸ்ல இருக்கணும். இங்க பாருங்க, டெக் கனு. இப்போ ஒரு வேர்டு மட்டும் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கணும். இதுக்கு பேரு பாஸ்கல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கேப்ஸ்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸுக்கு நேம் வைக்கணும். இதை பத்தி நான் போன வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு. அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லையும் தரேன், மறக்காம போய் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பத்தி பெட்டர் கிளாரிட்டி அண்ட் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள ஒரு மெத்தட் எழுத போறேன். ஓகேவா? டிஃப். நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம் பைத்தான்ல. டிஃப் அப்படின்னு கொடுப்போம். டிஃபைன் இதுக்கு பேரு. டிஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். இதுக்குள்ள கிளாஸுக்கு உள்ள பண்றதுனால இது வந்து மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் ரன் வீடியோ. இதுக்குள்ள நீங்க செல்ஃப் அப்படின்னு கம்பல்சரி ஒரு பேராமீட்டரை நீங்க கொடுத்தாகணும். ஓகேவா? அது ஏன் நான் அப்படியா சொல்றேன், செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு நான் வீடியோவே போடுறேன். இப்போ நீங்க ஜஸ்ட் இப்போ செல்ஃப்னு பாஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. செல்ஃப் அப்படிங்கிறது இந்த கிளாஸோட கரண்ட் இன்ஸ்டன்ஸை குறிக்குது. ஓகேவா? இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ print this is run video. ஓகேவா? இப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். obj ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா? ஒரு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை மென்ஷன் பண்றோம். இங்க பாருங்க, அதாவது பைத்தானை பொறுத்த அளவில் அதுக்கு பேரு இனிட் ஃபங்க்ஷன். இந்த வீடியோல நம்ம மெத்தட் பத்தி மட்டும் பார்க்கலாம். ஓகே, இப்போ டிஃப் ரன் வீடியோ அப்படிங்கிற இந்த மெத்தடை நான் கால் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஓபிஜே நான் யூஸ் பண்றேன். ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ரன் வீடியோ அப்படிங்கிற அந்த மெத்தடை நான் கால் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். பாருங்க, this is run video. ஜஸ்ட் இந்த பார்ட் வந்து கால் ஆயிருக்கு நமக்கு. ஓகேவா? இப்படிதான் ஒரு மெத்தட் எழுதணும். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். மெத்தடுக்கு நீங்க பேர் வைக்கும் போது ஃபர்ஸ்ட், அதாவது இப்போ 4 வேர்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க எக்ஸாம்பிளுக்கு 2 வேர்டு இருக்கு. இந்த 2 வேர்டுல ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல ஸ்டார்ட் ஆகணும். ரெண்டாவது வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். மூணாவது ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா டெமோ. ஓகேவா? அது வந்து கேப்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால், மீதி எல்லாமே கேப்ஸ். இது ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரிலாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட கோடிங் ஸ்டாண்டர்ட் வந்து பார்க்கறதுக்கு இம்ப்ரெசிவா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இந்த டிப்பை தரேன். டெவலப்பர்ஸ் எல்லாமே இப்படிதான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு நம்ம எப்படி ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரன் வீடியோ டெமோ மேல இருக்கட்டும், கீழே நம்ம ரன் வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நான் ஹைட் பண்ணிடுறேன். obj டாட் ரன் வீடியோ. இதுக்கு கனு அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றேன். தென் இந்த செல்ஃப் பக்கத்துல நேம்னு வச்சுக்கிறேன். இதுல அந்த நேமை வந்து நம்ம இப்போ கன்கார்டினேட் பண்ண போறோம். நேம். ஓகேவா? இப்போ பாருங்க, ரன் திஸ் இஸ் ரன் வீடியோ கனு. இப்போ இதை நான் டெக் கனுன்னு மாத்துறேன். ஜஸ்ட் டைனமிக்கா நீங்க எப்படி பாஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ரன் வீடியோ டெக் கனு. ஓகேவா? மல்டிபிள் எப்படி பாஸ் பண்றது? நேம் 2. இப்போ
மேலே எப்படி நீங்கள் கமா போட்டு இன்னொரு வேரியபிள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நீங்கள் பேராமீட்டர் கொடுப்பீங்க. பேராமீட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழேயும் அதே மாதிரி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது யூடியூப். ஓகேவா? இப்போ இது வருமானு பார்க்கலாம். பட் திஸ் இஸ் ரன் வீடியோ டெக் கனு அப்படிதான் வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து இங்கே பாஸ் ஆயிடுச்சு, ஆனால் இதை நம்ம இங்கே கன்கேடினேட் பண்ணலை. ஸோ நம்ம கன்கேடினேட் பண்ணலாம். இப்போ பாருங்க, திஸ் இஸ் ரன் வீடியோ டெக் கனு. ஸோ இந்த ரெண்டையும் நான் கன்கேடினேட் பண்ணதுனால இந்த ரெண்டும் இங்கே சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணலாம். சரி, மேலே பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணிட்டு கீழே பாஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? இப்படி ஒரு சந்தேகம் வரலாம்ல? ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம. இட்ஸ் த்ரோயிங் எரர், மிஸ்ஸிங் ஒன் ரெக்கார்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஓகேவா? அது என்ன, நேம் 2 அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எரர் அடிக்குது. ஸோ நீங்கள் பேராமீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பாஸ் பண்ணியே ஆகணும். இந்த செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு மட்டும் பாஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது ஒரு பேராமீட்டர், அதை வந்து கன்சிடர் பண்ணிக்காது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த செல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ண அவசியம் இல்லை. இதில் இப்போ ஏடிடி கூட வச்சுக்கிறேன் பாருங்க, இப்போ ரன் ஆகும். ஆனால் அதை எடுத்துட்டோன்னு வைங்களேன், இதை எடுத்துடலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். யா, 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 3 வேர் கிவன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் இதையும் எடுத்துடுறேன், இதையும் எடுத்துடுறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த மெத்தட், இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கு, ஸோ நானும் இந்த மெத்தட் எப்படியே கால் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் த்ரோயிங் எரர். ஏன்னா இதில் கம்பல்சரி நீங்கள் இதுக்குள்ள செல்ஃப் அப்படின்னு கொடுக்கணும். கொடுக்கலனா கண்டிப்பாக எரர் அடிக்கும். அந்த செல்ஃப் அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுதுன்னா கரண்ட் இன்ஸ்டன்ஸ். அது என்னங்கிறத நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் இப்படியே எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் கொடுத்துட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ now it's working டெக் கனு கனு. ஓகே, இப்போ எதையாவது வேல்யூவை கூட்டி ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். பாருங்க, டிஃப் ஆட் மெத்தட். ஓகேவா? ஆட் மெத்தட். இந்த மெத்தட்ல நம்ம அடிஷன் பண்ண போறோம். இதுக்குள்ள வழக்கம் போல செல்ஃப், அதுக்கடுத்து கனு ஏ கமா பி. ஓகேவா? இது செல்ஃப் தான் கொடுக்கணும் இல்லை, நீங்க என்ன வச்சாலும் அது ஓகே தான். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சும்மா எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கேன். செல்ஃப்னு கொடுத்தீங்கன்னா ரீடபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது இன்னொருத்தங்களுக்கு புரியணும். ஸோ இந்த மாதிரியான காமன் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க. அப்போ தான் அது அடுத்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதுக்கு அடுத்து இப்போ ஆட் மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இதில் 4யும் 5 நான் இதுக்கு பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணால் எந்த எரரும் வரல, ஆனால் அவுட்புட்டும் வரல. ஏன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து அதோட வேலையை முடிச்சுட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணால் நம்ம வாங்கி ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும். ஐ மீன் இப்போ நம்ம கன்சோலில் பார்க்கணும்னா பிரிண்ட் கொடுக்கணும். கொடுத்தாதான் இதில் ரிட்டர்ன் ஆன வேல்யூ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க, எஸ் 9 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. 4 + 5 9. இது இன்னும் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். எப்படி நீங்கள் இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க, இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணும்போது இந்த பக்கம் அது ரிட்டர்ன் பண்ணிச்சு. த சேம் லாஜிக் ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த மெத்தடை கால் பண்றேன். இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகி முடியும் போது இல்லை ரிட்டர்ன் நீங்க பண்றீங்கல்ல, அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து இந்த இடத்துக்கு வரும். நீங்க இந்த மாதிரி அசைன் பண்ணீங்கன்னா இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். அப்படி இல்லை இதையே பிரிண்டில் போட்டீங்கன்னா அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த வேல்யூவை நீங்க எங்க வேணுமோ நீங்க அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பண்ணி பாருங்க. வீடியோ மறுபடியும் பாருங்க, உங்களுக்கு புரியும். அங்கே பாருங்க,
திஸ் இஸ் ரன் வீடியோ கனு 9. ஓகேவா, இதை நான் ஹைட் பண்ணுறேன், ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க 9. ஏன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் ஆன வேல்யூ இங்கே வந்திருக்கு. ஓகேவா, இதை எப்போவுமே நம்ம செல்ஃப் அப்படின்னு தான் வைக்கணும், கம்பல்சரி கிடையாது, பட் கீப் இட் செல்ஃப். ஓகே, இப்போ பாருங்க 9 பார்க்குறீங்களா, இங்கே ஆட் ஆகி இங்கே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நான் இப்போ இதில் வேறு ஏதாவது பாஸ் பண்ணுறேன், 56 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்டையும் நம்ம சேர்த்து மார்க் பண்ணணும். 60. ஓகேவா, இப்போ பார்த்தது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஒரு மெத்தடை நம்ம எழுதுவோம். ஸோ ஒரு கிளாஸுக்குள்ளே எழுதுகிற மெத்தடை அதோட ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம கால் பண்ண முடியும். இந்த மாதிரி சிங்கிள் பேராமீட்டர் இல்லாமல் எழுதலாம், சிங்கிள் பேராமீட்டரில் எழுதலாம், மல்டிபிள் பேராமீட்டரில் எழுதலாம். இது சிமிலர் ஆஸ் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இதுவும் ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த மெத்தடுங்கிறது இவ்வளோதான். இன்னும் இதில் நிறையா பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போதும் டீட்டெயிலாக அப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தால் வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சேனலோட பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்குது. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா கன்வீனியண்டாக இருக்கோ அந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் நம்ம சேனலோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட டவுட்ஸை கேட்கறதுக்கும் சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.